டார்பீடோ, அதாவது தண்ணிக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு மிசைல், தண்ணிக்குள்ளேயே வரக்கூடிய மிசைல். அது ஷிப்ஸும் லான்ச் பண்ணலாம், அட் த சேம் டைம் சப்மரீன்ஸும் லான்ச் பண்ணலாம். அப்போ ஒரு யூஎஸ் சப்மரீன் இதை வந்து லான்ச் பண்ணி அந்த கப்பலை தகர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குங்க. நீ எங்க இருந்தாலுமே நீ சேஃப் கிடையாது. யூஎஸ் நினைச்சதுன்னா அதோட குளோபல் டாமினன்ஸ்னால எந்த ஏரியாவில் வேணாலும் போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சென்காம் கமாண்டர், அவர் பேர் வந்து பிராட்லி கூப்பர். அவர் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ், அதாவது இங்கே ஈரானில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பற்றி அவர் வந்து ஒரு காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ஈரானியன் நேவியை நாங்கள் வீழ்த்திட்டோம். யூஎஸ் தன்னோட போர்க்கப்பலை இங்கே அனுப்பலாம் தான் இருந்துச்சு. அதோட பேர் வந்து யூஎஸ்எஸ் பிங்க்னி. அதை அனுப்பலான்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்ல பேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் பேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கண்ட்ரியோட பேக்யார்டில், வாட்டர்ஸ்ல இல்லை பேக்யார்டில் அவங்க வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் இறங்குறதுக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரிஸ்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம், ஆனால் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா பீஸ்ஃபுல் ரீஜனா இல்லையா அப்படிங்கிறத அவன் பார்க்க மாட்டான். இங்கே வந்து போர் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பான். ஸோ இங்கே ஒரு சான்சஸ் ஆஃப் அந்த ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கோயிங் ஹையர் இஸ் வெரி இன்எவிட்டபிள். ஸோ இந்த ரீஜன் அவங்க டச் பண்ணனால இந்தியாவுக்கும் ஒரு சின்ன பாதிப்பு விட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் ஜாண்டி. வணக்கம் கௌதம். ஆனால் இப்போ திடீர்னு இப்போ இந்தியன் ஓஷன் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவுக்கே ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயங்களாக எல்லாமே பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை முடிச்சுட்டு திரும்பின மிலிட்ரி சம்பந்தமான ஒரு கப்பல், அதாவது ஈரான் சேர்ந்த கப்பல் IRIS தீனா அப்படின்ற கப்பலை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுமா இந்த விஷயம்? இல்லைங்க, இது அப்படி பார்க்க முடியாது. பட் இதில் நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ராமிஃபிகேஷன்ஸ் இந்த அட்டாக்னால இருக்கு. இது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவதுங்க, இந்தியாவில் வந்துட்டு மிலான் 2026 அப்படிங்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸ் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு நடந்தது. இது எப்போ நடந்தது அப்படின்னா February 25 அந்த டைமில் நடக்குது. 27 வாக்கில் முடியுது. இந்த வார் வந்து 28 இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 74 நாடுகள்லேருந்து அவங்க போர்க்கப்பலை அனுப்புவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூக்கு அவங்கவுங்க போர்க்கப்பலை அனுப்புவாங்க. ஆஸ்திரேலியா அனுப்பிச்சிருக்காங்க, கொரியா அமைச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா ஈரான் அமைச்சிருக்காங்க. இது போன்ற பல நாடுகள் இவங்க அமைச்சிருக்காங்க. இவன் ஜப்பான் அவங்க கூட அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இவங்க அனுப்பி இதோட தீம் ஒன்று வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, யுனைடெட் த்ரூ ஓஷன்ஸ் அப்படின்னு. அதாவது நாம் எல்லாம் வந்துட்டு இந்த பெருங்கடல்களால் இணைக்கப்படுறோம் அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த தடவை இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஹிண்ட் எல்லாம் முதலே நமக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் தன்னோட போர்க்கப்பலை இங்கே அனுப்பலாம் தான் இருந்துச்சு. அதோட பேர் வந்து யூஎஸ்எஸ் பிங்க்னி. அதை அனுப்பலான்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்ல பேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் பேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு வார் டைம் எக்ஸசைஸை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய கப்பலே அட்டாக் பண்ணால் அது அவ்வளோ டீசெண்டாக இருக்காது. ஏற்கனவே நம்ம டீசெண்டாக எதுவும் பண்ணுறது இல்லை. ஆகையினால இந்த விஷயத்தையும் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க லாஸ்ட் மினிட்ல பெயில் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த போர்க்கப்பல் IRIS தீனா, ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதோட பேக்ரவுண்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது சென்காம் கமாண்டர், அவர் பேர் வந்து பிராட்லி கூப்பர். அவர் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ், அதாவது இங்கே ஈரானில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பற்றி அவர் வந்து ஒரு காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் ஈரானியன் நேவியை நாங்கள் வீழ்த்திட்டோம். கிட்டத்தட்ட 17 போர்க்கப்பல்களை நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம். கூடவே ஒரு சப்மரின், அந்த சப்மரின் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது ஒரு நார்மல் டீசல் பவர் சப்மரின் வச்சுக்கோங்க. அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூஎஸோட நியூக்ளியர் பவர் சப்மரீனை அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்ஃபேஸ் பண்ண வச்சுச்சு. அப்போ அந்த ஒரு பழைய விஷயங்கள் இருந்தது, அந்த ஸ்கோரை செட்டில் பண்ணி அதுலேயும் ஒரு ஓட்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு யார், பிராட்லி கூப்பர். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியன் வாட்டர்ஸில் நடக்குது. ஆனால் அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே வார் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரெல்ம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த போர்க்கப்பல் IRIS தீனா அது வந்துட்டு ஈரானோட ஃபர்ஸ்ட் வர்டிக்கல் மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல். ஸோ அந்த கமாண்டர் வந்து நம்ம கூட வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வார் டைம் எக்ஸசைஸ் முடிஞ்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு போர் வரப்போகுதுன்னு. ஆனால் அவங்க அங்கேருந்து கிளம்பி வரும்போது இந்த போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
கரெக்டாக யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியன் ஓஷனோட வாட்டர்ஸ் அதுக்குள்ளே இவங்க என்டர் ஆகும்போது, அதாவது இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸில் அடிக்காமல் இந்தியன் ஓஷனில் ஓப்பன் சீஸில் அவங்க வந்ததுக்கப்புறம் அது ப்ளூ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ வாட்டருங்கிறது எல்லாருக்குமே சொந்தமானது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு உன்னோட நிலப்பரப்புல இருந்து ஒரு இஇசின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அது வரைக்கும் உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதை தாண்டி போனால் ஓப்பன் வாட்டர்ஸ், இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், யார் வேணாலும் வரலாம். ஸோ அந்த இடத்துல இந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டார்பீடோ, அதாவது தண்ணிக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு மிசைல், தண்ணிக்குள்ளேயே வரக்கூடிய மிசைல், அது ஷிப்ஸும் லான்ச் பண்ணலாம், அட் த சேம் டைம் சப்மரீன்ஸும் லான்ச் பண்ணலாம். அப்போ ஒரு யூஎஸ் சப்மரீன் இதை வந்து லான்ச் பண்ணி அந்த கப்பலை தகர்த்துருக்காங்க. இதோடு இல்லாமல் அதோட வீடியோ ஃபுட்டேஜும் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு வீடியோ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி எந்த ஒரு நேவல் கமாண்டரும் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாவோ ஒர்க் பண்ணும்போது அவன் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த நேரத்தில் வேணாலும் எந்த சப்மரீன் வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். அதை வந்து இவங்க வந்து எடுத்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வார் டான் ரீஜன் ஆக இருக்கக்கூடிய இந்த பர்ஷியன் கல்ஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி இந்தியன் ஓஷனில் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீ எங்கே இருந்தாலுமே நீ சேஃப் கிடையாது. யூஎஸ் நினச்சதுன்னா அதோட குளோபல் டாமினன்ஸ்னால எந்த ஏரியாவில் வேணாலும் போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்தியன் ஓஷன்லேயும் வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்செப்ஷனாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியன் ஓஷனோட நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இந்தியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். இந்தியன் ஓஷன் அப்படின்னு வந்தால் நாங்கள் தான் தாதா. இதை வந்து எங்களை தாண்டி எதுவும் போக முடியாது. ஆனால் யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தன்னோட ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, இப்போ இந்தியாங்கிறது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, நம்ம ஈரானோட சைடும் எடுக்கல, இந்த இடத்துல யூஎஸோட சைடும் எடுக்கல. நாம் வந்து இந்த வார் எவ்வளோ சீக்கிரம் முடியணுமோ அதுக்கு தான் தேவை, அதுக்குண்டான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ வி டென்ட் டேக் சைட்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கண்ட்ரியோட பேக்யார்டில், வாட்டர்ஸில் இல்லை பேக்யார்டில் அவங்க வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் இறங்குறதுக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யூஎஸ் என்றைக்குமே ஒரு அலையாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஈவன் 1971 வாரில் சோவியத் நம்ம கூட இருந்தாங்க. பட் யூஎஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பங்களாதேஷ் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் சோவியத் அந்த காலத்தில் நம்ம கூட இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு இந்தியன் நேவல் எக்ஸசைஸ் அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய வெஸ்ஸில் அவங்க இந்தியன் ஓஷனில் வச்சு அடிக்கணும்னு தேவை கிடையாது. அது க்ளோசர் டு ஹோம் அவங்க வச்சு அடிச்சிருக்கலாம். பட் இங்கே வச்சு பண்ணுறது அவங்களோட டெஸ்பிரேஷன், அவங்க என்டையர் நேவியே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது பேண்டர் அபாஸ், ஈரானோட ஒன் ஆஃப் த மெயின் போர்ட்ஸ், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஈரானியன் வெஸ்ஸில் வந்து அவங்க அடித்து தகர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்துட்டு அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் சீன்றதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதனால் பழைய இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இந்தியன் ஓஷனில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, ஈரானும் அவங்களும் சண்டைக்கு இருக்காங்க, அதை அவங்க தகர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை காஸ்ட்லியாகும். எப்படி? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்சஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் ப்ரீமியமோட காஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ ஒரு கப்பல் இந்த பெருங்கடல் வழியாக போகுது அப்படின்னா, அந்த டாக்கை விட்டு வெளியே போகும்போது இன்சூரன்ஸ் இருந்தால் தான் போகும். அப்போ தான் வந்து பேங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைன் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் லைன் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த சரக்கெல்லாம் நீ எடுத்துகிட்டு போகிற பேங்க், நான் உனக்கு இந்த லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறேன், நீ போ, உனக்கு காசு வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணு. ஓகே, இந்த லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறதுக்கு பேங்க்குக்கு என்ன ஒரு அஷூரன்ஸ் தேவை? இந்த சரக்கெல்லாம் இன்ஷூர்ட், நாளைக்கே இது முழுகினாலும் சரி, கொலிஷன் நடந்தாலும் சரி, மெரைன் பொல்யூஷன் நடந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்டாக் நடந்தாலும் சரி, இது வந்துட்டு நமக்கு இன்ஷூர் ஆயிருக்கு, அதனால இன்சூரன்ஸ்காரன் நம்மளை ரீஇன்ஷூர் பண்ணிடுவான் அப்படின்னு. இன்சூரன்ஸ்காரனுக்கு என்ன தேவை? இந்த ஏரியாவில் நமக்கு ரிஸ்க் கம்மி, நாங்கள் ரிஸ்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம், ஆனால் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்பான். ஸோ இந்த ஏரியா பீஸ்ஃபுல் ரீஜனா இல்லையா அப்படிங்கிறத அவன் பார்க்க மாட்டான். இங்கே வந்து போர் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பான். ஸோ இங்கே ஒரு சான்சஸ் ஆஃப் அந்த ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கோயிங் ஹையர் இஸ் வெரி இன்எவிட்டபிள். ஸோ இந்த ரீஜன் அவங்க டச் பண்ணனால இந்தியாவுக்கும் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்குனால வாய்ப்புகள் உண்டு. பட் இது ஆப்வியஸ்லி இந்தியா பீயிங் இந்தியா, நம்ம அதை எப்படி நெகோஷியேட் பண்ணுறோம், இந்த இடத்துல எப்படி நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இங்கே தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு நியூக்ளியர் பவர் நேஷனாக இருந்தால் மட்டும் போகாது, நாம் எல்லாத்துலேயுமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்.
இப்போ ஈரான் ஒரு ஒரு விதத்தில் நம்ம ஈரான் கிட்ட இருந்து ஒன்று கற்றுக்கலாம். அவனுக்கு இவ்வளோ பிளாக்கேட்ஸ் போட்டு இவ்வளோ சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான் எல்லாமே ஹோம் க்ரோனாக அவன் டெவலப் பண்ணுறான். ஹோம் க்ரோன் என்ஜின்ஸை டெவலப் பண்ணுறான், சீப்பான மிசைல்ஸை டெவலப் பண்ணுறான். $20,000 கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஷஹீத் ட்ரோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேமிகாசி ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, போகும் அதுவாக இடித்து வெடிச்சிடும். ஸோ அந்த 20,000 இருக்கக்கூடிய ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்க்கு $2 பில்லியன் இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் தேவைப்படுது. அப்போ எவ்வளோ நாள் அவனால் போயிட்டு இருக்க முடியும்? அதனால தான் யூஎஸோட அந்த வார் சீஃப் வந்துட்டு பீட்டர் ஹெக்ஸத் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட டொமாஹாக் மிசைல்ஸ் நிறைய இருக்குது, இன்டர்செப்டர்ஸ் நிறைய இருக்குது, எங்ககிட்ட வந்து அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் இந்த வெப்பனரி இருக்குன்னு. ஏன் அதை சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது அப்படின்னா, லாஜிக்கலி இவ்வளோ சீப்பான வெப்பன்ஸை வச்சு இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு ரெட்டாரிக் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் அவன் வந்து எங்ககிட்ட பிரச்சனை இல்லை, வார் ஆஃப் அட்ரிஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களால் எவ்வளோ வேணாலும் பேர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து தன்னோட ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த பெருங்கடலை தாண்டி எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுட் பிரிண்ட்டை நம்ம கொண்டு வரணும். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதற்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக மோடி அவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிகாஸ் ஆஃப்டர் த மோடி கவர்மெண்ட் கம்ஸ் இன் டு பிளே, நம்மளோட செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பெஷலி நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை பயங்கரமாக பண்ணிடணும். அதை லேயர்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். சுதர்ஷன சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு லேயர்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு லேயர் மிஸ் ஆச்சுன்னா அது இன்னொரு லேயர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும், என்ன தாண்டி போயிட்டா நீ பார்த்துக்கோ, அதை தாண்டி போச்சுன்னா என்ன தாண்டி போயிட்டா நீ பார்த்துக்கோ. ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 100% அக்யூரசி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எந்த மிசைல்ஸும் நம்மளால் தாங்க முடியல. இப்போ ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து சுப்ரீம் லீடர் இருக்கக்கூடிய காம்பவுண்டை தகர்த்துட்டாங்க. அதாவது பங்கர் பஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணிட்டு, ஹெவி அம்யூனிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, 2000 பவுண்ட் அம்யூனிஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு, பங்கர் பஸ்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதை தகர்த்துட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு உண்டான அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதையுமே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பட் நாம் வந்து எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட்டிவாக பண்ணி ஒரு அட்டானமஸ் ஸ்டாண்ட் இதில் எடுத்து இண்டிஜனைசேஷன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இது பத்தாது. காரணம் என்னென்னா, நம்மளோட ஓன் R&D இன்னும் நம்ம பிக்கப் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.65% ஆஃப் த ஜிடிபி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சைனா அண்ட் US க்ளோஸ் டு 3% ஆஃப் தேர் ஜிடிபி. அவங்க ஜிடிபியோட சைஸ் அவ்வளோ பெருசு, அவங்க க்ளோஸ் டு 3% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் க்ளோஸ் டு 6% ஆஃப் அவங்க ஜிடிபி ஸ்பெண்ட் பண்ணுது. 5 to 6% ஆஃப் அவங்க ஜிடிபி எதில் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா R&D. அப்போ புது புது விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். நம்மகிட்ட டெக்னாலஜி உருவாக்குறதுக்குண்டான மேன் பவர் இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாலில் கொண்டு போய் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஹால் தேஜஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் தவறு சொல்லலை. ஹாலே பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் தேர் டர்ன் ஓவர் தான் R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் சப்போஸ் டு பிரிங் அவுட் நியூ வெப்பனரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஏஐயாக இருந்தாலும் சரி, நியூ வெப்பன் சிஸ்டம்ஸாக இருந்தாலும் சரி, லோ காஸ்ட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வார் நமக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இது யூஎஸோட அந்த ஒரு ஹெஜிமோனி அதை காட்டுது. அவன் யாரை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை, நாங்கள் இதுதான் பண்ணுறோம். ஏன் யூகேவே அவன் கவலைப்படல. இப்போ பார்த்தீங்கன்னா யூகே வந்து டியாகோ கார்சியா அப்படின்னு அவங்களோட ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸை வந்து ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யூகே பிரைம் மினிஸ்டரை பார்த்து, சிட்டிங் யூகே பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில்லாம் கிடையாது, வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரி நம்ம அவனை டீல் பண்ணோம் அப்படின்னு தேவை கிடையாது. உடனே யூகே சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இவர் வின்ஸ்டன் சர்ச்சில் கிடையாது, ஆமாம் இவர் பெரிய ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இங்கே யாருன்னா வார் டைம் பிரசிடென்ட்ஸ், இந்த யால்டா கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிற ஒரு டால் லீடர் அங்கே யூகேல இருந்தார். அதனால தான் ஜெர்மனியோட ஆன்ஸ்பாட்டை அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்னாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப டால் லீடர்ஸ். ஸோ நீ இது கிடையாது, நான் அது கிடையாது, அந்த மாதிரி தான் வேர்ல்டு ஆர்டர் போயிட்டு இருக்கு. ஒரு மெச்சூர் இன்டர்நேஷனல் டிப்ளமசியை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா ஷுட் பி ஸ்ட்ராட்டஜிக்கலி அட்டானமஸ். வேறு எந்த டிபெண்டன்ஸும் இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் தேவையோ அங்கே மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் இருக்கலாம். அது இஸ்ரேல் கூட நமக்கு என்றைக்குமே இருந்திருக்கு, ரஷ்யா கூட நமக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. பட் இந்த யூஎஸ் பண்ண இருக்கக்கூடிய இந்த ஒரு மிஸ்சீஃப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மிஸ்சீஃபை யூஎஸ் தவிர்த்துருக்கலாம். பிகாஸ் இதோட பிரண்ட் வந்து இந்தியா பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட ஒரு ஸ்ட்ராங் ஆஃபென்சிவ் டிஃபென்சிவ் பாலிசினால இதையும் நம்ம கடந்து அடுத்த லெவலுக்கு போவோம். ஏன்னா தேஜஸோட ஆக்சிடென்ட்னால உடனே இந்தியாவோட ஏர் பவரே முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க, கிடையாது. இதெல்லாம் பிளிப்ஸ். ஸோ அந்த மாதிரி இவன் பண்ண ஒரு தவறுக்கு வேண்டி நல்லா பாருங்க, அவன் வந்து ஆஃப் த போர்ட் ஆஃப் காலே தான் இதை வந்து அடிச்சிருக்கான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்டிக்கல் மைல்ஸ் காலேங்கிற போர்ட் ஸ்ரீலங்காவில். அதனால தான் விஜிதா ஹெரத் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் எங்களுக்கு வந்துருச்சு, இந்தியாவுக்கு வரல, இட் இன் சென்ட் டு இந்தியா பிகாஸ் இட் வாஸ் நாட் நியர் இந்தியா. இந்தியன் ஓஷன் ரெயின்ல பட் நாட் நியர் இந்தியா.
காலியாக்கு போயிருக்கு. காலியா உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் ஸ்ரீலங்கன் நேவியும் 2 நேவி வெசல்ஸ் நம்ம கூட இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த டினா கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்த சோல்ஜர்ஸ் உடனே இங்கே போய் டிப்ளாய் பண்ணி 87 பேர் இறந்துருக்காங்க. பட் தேவ் பீன் ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் டைரக்டட் டுவர்ட்ஸ் இந்தியா. ஆனால் இந்தியாவுக்கு எல்லா இடத்துலையும் த்ரெட் இருக்குது. திஸ் இஸ் நாட் அ வெரி பீஸ்ஃபுல் ரீஜன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எஸ்டர்டே வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி, பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இன்னொரு பக்கம் வந்து எல்பிஜி அந்த கேஸோடைய பிரச்சனையும் இப்போ இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா? ஏன்னா கத்தார் தான் மெயின் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க நம்மளுக்கு. இப்போ கத்தார் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது? அதாவது கத்தார் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க ஃபோர்ஸ் மஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் மஜூர் அப்படிங்கிற கிளாஸை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இந்த ஃபோர்ஸ் மஜூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட், எனக்கும் கௌதமுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாரியா நான் உனக்கு இந்த பில்டிங் கட்டித்தரேன், என்னோட இந்த மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், இவ்வளோ காஸ்ட் நீ எனக்கு தரேன், இந்த டைம் லைனுக்குள்ளே நான் முடிச்சு தரேன் இப்படின்னு இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸப்ஷனல் கிளாஸ் போடுவோம். எக்ஸெப்ட் ஃபோர்ஸ் மஜூர், அதாவது ஆக்ட் ஆஃப் காட். இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒரு மின்னல் விழுந்து இதெல்லாம் இடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? இல்லை பெரிய ஒரு வெள்ளம் வந்துருச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போச்சுன்னு வை, உடனே நீங்க வந்து நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னாச்சியா சர்க்கரை எல்லாம் எறும்பு தின்றுச்சு, சரி அதை வச்சிருந்த சாக்கு என்ன காயம் அரைச்சிருச்சு, அந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேசஸ் மாதிரி. ஸோ இந்த ஃபோர்ஸ் மெஜூர் கிளாஸை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ கத்தார் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக சொல்லிடுச்சு ஃபோர்ஸ் மெஜூர். ஏன்னா கத்தார் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் சப்ளையர் ஆஃப் கேஸ். ஓகே, அண்ட் கத்தார் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான நேஷன், புரியுங்களா? ஊர்ல இருக்க எல்லா தீவிரவாதி இயக்கத்தோட அது பேர் என்ன ஹெட் குவார்ட்டர்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷன் இப்போ இந்த ஃபோர்ஸ் மெஜூரை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இதில் பல ஆங்கிள்ஸ் இருக்குது. ஏன் இதை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அவன் சிம்பிளாக சொல்கிறான், இப்போ எத்தனையோ கண்ட்ரி எங்க கூட கேஸுக்கு டீல் போட்டிருக்கு, ஆனால் ஆக்ட் ஆஃப் காட் நடந்துச்சு, நாங்கள் வந்து இந்த நேரத்தில் சப்ளை பண்ண முடியாது. ஸோ எனிபடி யாரெல்லாம் அவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கானோ தற்காலிக நேரத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் நல் அண்ட் வாய்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா 82% ஆஃப் தி இந்த இது வந்து கேஸ் வந்து இவங்க கத்தா கிட்ட தான் வாங்குறாங்க. அதில் சைனா வந்து அரௌண்ட் ஒரு 30% வாங்குறாங்க. இந்தியா 42 to 50% வி ஹேவ் டிபெண்டன்ஸ் இன் இது. ஸோ எல்பிஜி ப்ரைஸஸை இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இஃப் இட் இஸ் அ லாங் ட்ரான் அவுட் வார். ஓகேங்களா? ஸோ இந்த கத்தாரோட இந்த விஷயங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு அவங்க போட்டிருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு இன்டெஃபினட்டாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை ரீநெகோஷியேட் பண்ணி இதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டிஸ் ஆர் மல்டிபிள் பார்ட்டிஸ் ஹூவர் இஸ் இன்வால்வ் அவங்க இதுக்குள்ளே வரலன்னா இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வந்து கேஸ் ப்ரைஸஸை அஃபெக்ட் பண்ணும். டொமெஸ்டிக்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கேஸஸோட அவுட்புட்டை குறைச்சிருக்கோம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், அதை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதை கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் டொமஸ்டிக்கை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு எந்த ஒரு கண்ட்ரியும் ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லும். ஸோ இதோட இம்பாக்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்ஃப்ளேஷனரியாக இருக்கா இல்லையா எல்லாம் அப்படிங்கிறது வந்து டைம் நமக்கு சொல்லும். ஸோ அவ்வளோ நாள் இது இருக்காது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா கத்தாரோட டிபெண்டன்ஸும் இந்த கேஸில் ரொம்ப இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு உடனே இதை பண்ண மாட்டாங்க. அதுவுமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் நேஷனை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு, மற்ற ஏஷியன் நேஷன்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு, இன்டெரக்டாக யூஎஸை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஈரான். அதே மாதிரி இப்போ வந்து டர்க்கியுமே ஈரான் எதுக்குன்னு இப்போ அட்டாக் பண்ணும், ஒரு நேட்டோ கண்ட்ரி அட்டாக் பண்ண எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாது. இதில் என்ன விஷயம்னு நமக்கு ப்ராப்பராக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இப்போ நேட்டோ தரப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு இன்கமிங் ப்ரொஜெக்டைல மிசைலை வந்துட்டு நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் ஆர்டிகல் 5 அதாவது நேட்டோ கன்வென்ஷன் படி ஏதாவது ஒரு நேட்டோ மெம்பர் அட்டாக் பண்ணப்பட்டா இந்த என்டையர் மைட் ஆஃப் நேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது இதுக்குள்ளே இறங்கும் டு டிஃபெண்ட் தட். அது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது ஈரான் பண்ண மிஸ்சிஃபா இல்லை நடுவில் யார் பண்ண மிஸ்சிஃபா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. பட் டர்க்கியை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது இட் வில் பி அ வெரி பிக் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ஆஃப் ஈரான். அதனால தான் நம்ம முதலே ப்ரெடிக்ட் பண்ணோம் டர்க்கி பக்கத்தில் பெருசாக அவங்க போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோட அந்த டிஃபென்ஸ் இதை அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். மற்ற யாருமே அங்கே நேட்டோ கண்ட்ரிஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. இன்னும் விஷயங்கள் என்ன அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ ஈரான் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கத்தார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க ஃபாரின் மினிஸ்டர் இங்கே பேசியிருக்காங்க, நாங்கள் உங்களை வேணும்னே அட்டாக் பண்ணல, அது வந்து தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் டர்க்கிக்கு சொல்கிறாங்களா இல்லை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இப்போ நம்ம வார் பார்த்தோம்னா, இப்போ நம்ம பக்கத்து கண்ட்ரி நேபாள், அதில் இப்போ எலெக்ஷன் எடுக்குது, அது இந்தியாவுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தணும்?
நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஒரு சூப்பர் பவராக நம்ம டெவலப் ஆகும்போது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் எல்லா நாடுகள்லேயும் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அது பார்க்குறது தான் எல்லா நாடுகளும் பண்ணும். இப்போ யூஎஸ் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோவியத்தும் அவங்க காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலத்தில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனா நிறைய இடத்துல ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு ஆஃப்ரிக்காவில் அந்த விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. இந்தியா அட்லீஸ்ட் நம்ம நெய்பர்ஹுட்டில் நமக்கு வந்து ரொம்ப எனிமிக்கல் இல்லாமல் ரெஜிமை நம்ம வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். அது திரு மோடி அவர்கள் 2014 வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மூவ் பண்ணியிருப்பார். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே பெரிய பெரிய நாடுகள்லாம் கூப்பிடாம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். ஏன்னா நம்ம நெய்பர்ஹுட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அட் த சேம் டைம் இவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த உளவாளிகள் இல்லை மற்ற சைனீஸ் ஸ்பைஸோ பாகிஸ்தானி ஸ்பைஸோ நமக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சைனா நம்மளை வந்துட்டு என்சர்குலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது, அதனால தான் வந்து ஸ்ரீலங்காவுக்குள்ளே போர்ட்டு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிம்பாங்க. ஸோ பேர்ல்ஸ் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு முத்து மாதிரி ட்ரை பண்ணுதுன்னு. நேபாள வந்து ஒரு லேண்ட் பேர்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைனா கிட்ட ப்ராக்சிமாக இருக்குது, அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே சைனீஸ் அக்ரெஷன் உள்ளே வராமல் இருக்க, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ் ரொம்ப பெருசாக புகுந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு நேபாளில் வந்து ஒரு நல்ல ரெஜிம் தேவை. இப்போ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி ரோட்டி கா ரிஷ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட சாப்பாடும் நம்மளோட சாப்பாடும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து நேபாளிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக்கலி ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக தான் இருந்திருக்கு நேபாள் நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். இப்போ இந்த எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் திரு ஓலி அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டாக பார்க்கப்படுறாரு ஒரு சைடில். அவர் மேலே ப்ரெஷரும் இருக்குது. அட் த சேம் டைம் பாலின், இந்த பாலின் தான் வந்துட்டு இந்த ரொமான்டிசைஸ்டு ஹீரோ ஆஃப் த ஜென்சிஸ். ஸோ அவர் வெர்சஸ் இவர் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஜாப்பா 5 அப்படிங்கிற கான்ஸ்டுவன்சியில் தான் இவங்க இட்ஸ் க்ளோஸ் டு இந்தியா. அந்த கான்ஸ்டுவன்சியில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலி அப்படிங்கிறவர் ஜாப்பா ரெபலியனில் 1973 அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்துட்டு ஜெயிலில் இருந்திருக்காரு. இப்போ 4 வருஷம் வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் இருந்திருக்காரு. தனியாக கொண்டு போய் போட்டுருவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெபலியன் ஹார்ட் அண்ட் வெட்டரன் அவர். அந்த விஷயத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு தனி எட்ஜ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய டைப்பில் கொஞ்சம் ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் கூட பண்ணக்கூடிய டைப்பு. பாலினுக்கும் வந்துட்டு இப்போ இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்டோட ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் ஓலி வந்துட்டு இன்னுமே வந்தால் நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்குது. பட் யூ கேன் நெவர் சேஃப் ஃபார் சர்டன். ஸோ இந்த எலெக்ஷன் ரொம்பவே கீனாக வாட்ச் பண்ணப்படும். எஸ்பெஷலி குளோபல் டர்மாயில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெய்பரில் யார் வரா அப்படிங்கிறது க்ளோஸாக வாட்ச் பண்ணப்படும். ஸோ இந்த இடத்துல க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரிசல்ட்ஸை வச்சு நம்ம அதை பற்றி ஒரு ஃபர்தர் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரனோட பிறந்ததற்கு மிக்க நன்றிண்ணே. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இளையபாரதன் நேயர்கள் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் விஷயங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வரோம். எப்பெல்லாம் டைம் இருக்கும் நானும் வந்துட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதில் வந்து டொமஸ்டிக் குளோபல்லாம் கிடையாது, வசுதேவ குடும்பம். வணக்கம், ஜெயஹிந்த்.